தந்தை மகன் தூயாவியாரின் பேராலே ஆமேன். ஆன்ம வழிகாட்டி மே மாதம் 11ஆம் தேதி திங்கட்கிழமை. புனித மிக்கேல் அதிதூதரிடத்தில் நம்மை ஒப்பு கொடுத்து மன்றாடுவோம். வானுலக சேனை தலங்களின் அதிபதியே, சதா ஜீவ அருவிகளில் மகிமையும் மேன்மையும் நிறைந்த சம்மனசானவரே, அவர்களிலும் உத்தமமானவரே, தேவ கட்டளைப்படியே பரலோக வாசலை திறக்கவும் பூட்டவும் அதிகாரம் உள்ள வானவரே, தேவநீதி சிம்மாசனத்திற்கு அருகில் எங்கள் ஆத்துமாக்களை சேர்ப்பிக்கும் தூதாதி தூதரே, மரண அவஸ்தைப்படுகிறவர்களுக்கு உதவி செய்ய விரைந்தோடி வரும் உபகாரியே, மரித்தவர்களின் ஆத்துமங்களை அழைத்து கொண்டு போய் திவ்ய கடவுளின் சந்நிதியில் சேர்ப்பிக்கும் காவலரே, பலவீனனும் நிர்பாக்கியனும் ஆகிய அடியேனை கருணை கண்கொண்டு பார்த்து என் வாழ்நாள் முழுவதும் சிறப்பாக மரண தருவாயிலும் எனக்கு உமது தயை நேச உதவி புரிந்தருள வேண்டுமென்று மன்றாடுகிறேன். அதிதூதரான புனித மிக்கேலே, எங்கள் போராட்டத்தில் எங்களை காத்தருளும். பிசாசின் வஞ்சக சூழ்ச்சிகளில் எங்கள் துணையாயிரும். தாழ்மையான எங்கள் மன்றாட்டை கேட்டு இறைவன் பசாசை கண்டிப்பாராக. நீரும் விண்ணகப்படையின் தலைவரே, மக்களை கெடுக்க உலகில் சுற்றித் திரியும் பேயையும் மற்ற கெட்ட அரூபிகளையும் இறை வலிமையால் நரகத்தில் தள்ளுவீராக. ஆமேன். யோவான் நற்செய்தி 15ஆம் அதிகாரம் 26வது இறைவார்த்தை. தந்தையிடமிருந்து நான் உங்களுக்கு அனுப்பப் போகிற துணையாளர் வருவார். அவரே தந்தையிடமிருந்து வந்து உண்மையை வெளிப்படுத்தும் தூய ஆவியார். அவர் வரும்போது என்னை பற்றி சான்று பகர்வார். இது கிறிஸ்து வழங்கும் வாழ்வு தரும் நற்செய்தி. கிறிஸ்துவே உமக்கு புகழ். சிந்தனை. இன்றைய நற்செய்தி பகுதியில் தூய ஆவியானவரின் பங்கு இருவகைப்பட்டது என்று வெளிப்படுத்தப்படுகிறது. முதலாவதாக, தூய ஆவியானவர் உண்மையின் ஆவியாக அடையாளம் காணப்படுகிறார். அவர் இயேசுவின் சார்பாக சீடர்களுக்கு சாட்சி கூறுவார். சாட்சி கூறுதல் என்பது சத்தியத்திற்கு சாட்சி பகர்வதாகும். ஒரு நீதிமன்றத்தில் சாட்சியாளர் தனது கூற்றின் உண்மைத்தன்மையை பாதுகாப்பதற்காக சத்திய பிரமாணம் செய்து சாட்சி கூறுகிறார். அதற்கும் மேலாக இறைவனுடைய சித்தத்துடன் இணைந்திருக்கும் ஒவ்வொரு ஆத்துமாவின் மனசாட்சியின் ஆழத்தில் பேசப்படும் பரிசுத்த ஆவியானவரின் சாட்சியானது தார்மீக உறுதியை கொண்டு வருகிறது. தூய ஆவியானவர் பேசும்போது அவர் சொல்வது உண்மை என்று நாம் அறிந்து கொள்கிறோம். இவ்வாறுதான் இயேசுவை நமது இரட்சகராகவும் அவர் போதித்த அனைத்தின் உண்மைத்தன்மையும் பற்றிய விசுவாசத்தின் உறுதியையும் நாம் அடைகிறோம். இரண்டாவதாக, இயேசு நீங்களும் சாட்சி பகர்வீர்கள் என்கிறார். தூய ஆவியானவர் இயேசுவை குறித்து சாட்சி பகர்வது மட்டுமல்லாமல் அவரை பற்றி உலகிற்கு சாட்சி பகர்வதற்கு சீடர்களையும் ஆயத்தப்படுத்துகிறார். இயேசு விளக்குவது போல இந்த சாட்சிக்கு விலை கொடுக்க வேண்டியிருக்கும். அவர்கள் உங்களை ஜெப ஆலயங்களிலிருந்து தள்ளிவிடுவார்கள். உண்மையில் உங்களை கொல்லுகிறவன் எவனும் இறைவனை வணங்குகிறேன் என்று நினைக்கும் நேரம் காலம் வருகிறது. வரவிருக்கும் இந்த விரோதத்தை பற்றி இயேசு சீடர்களை எச்சரிக்கிறார். அதனால் அவர்கள் விட்டு போகாதபடிக்கு துன்புறுத்தல்களுக்கு மத்தியிலும் தைரியமாக சாட்சி பகர்வதற்கு தூய ஆவியானவர் அவர்களை ஆயத்தப்படுத்துவார். இந்த உறுதிப்பாடு ஆரம்பகால திருச்சபைக்கு அவசியமானதாக இருந்தது. மேலும் நற்செய்தியை அடிக்கடி எதிர்க்கும் ஒரு உலகில் நாம் பயணிக்கும் இன்றைய விசுவாசிகளுக்கும் இது மிகவும் அத்தியாவசியமானதாக இருக்கிறது. கிறிஸ்தவர்களாகிய நாம் கொடுக்க வேண்டிய சாட்சியமானது இந்த உண்மையை அறிவிப்பதில் வேரூன்றியுள்ளது. தந்தையிடம் செல்வதற்கு இயேசுவே ஒரே வழி, அவர் ஒருவரே பாவ மன்னிப்பையும் இரட்சிப்பையும் ஈவையும் அளிக்கிறார் என்று தைரியமாக இந்த உலகத்திற்கு உரக்க கூற நமக்கு தைரியத்தை தருகிறவர் பரிசுத்த ஆவியானவர். ஆகவே அந்த ஆவியின் துணை கொண்டு இந்த உலக மக்களுக்கு இயேசுவை நம்முடைய வாழ்வின் மூலமாக சாட்சிப்படுத்த, அவரை மாட்சிப்படுத்த இன்று இறையருள் வேண்டி இணைந்து மன்றாடுவோம். ஜெபிப்போமாக. என் பாவங்களை பொறுத்து என்னை மன்னித்து உம்முடைய பிள்ளையாக ஏற்றுக்கொள்ளும் என் இரக்கம் நிறைந்த அன்பு தந்தையே, உம்மை நினைத்து மனம் உருகி உமக்கு என் கண்களிலிருந்து வழிந்தோடும் கண்ணீரினால் நன்றி சொல்லி துதிக்கிறேன். நீர் என்னை எவ்வளவாய் அன்பு செய்து என் பாவங்களையும் குற்றங்களையும் பலவீனங்களையும் பொறுத்து கொண்டு என்னை உமது பிள்ளையாக ஏற்றுக்கொள்கிறீர். இத்தகைய அன்பை இந்த உலகத்திலே எங்கேயும் நாங்கள் கண்டதில்லையே. நான் உம்மை எவ்வளவோ காயப்படுத்தினாலும், உம்மை மறந்து புறக்கணித்து விலகிச் சென்றாலும்
என்றும் என்னை மறவாமல் என்னை உருக்கத்தோடு வழிநடத்தும் என் அன்பு தகப்பன் நீரல்லவா. நீர் எம்மீது கொண்ட காதலை நினைத்து என் உடலெல்லாம் புல்லரிக்கிறது. ஏன் இந்த பாசம், இந்த நீசன் என்மேல்? அருளின் காலமாகிய இந்த அருமையான பாஸ்கா காலத்தில் ஆண்டவரே, உமது உயிருள்ள உடனிருப்பை எங்களுக்கு தாரும். உமக்கு சாட்சி பகர எங்களுக்கு தூய ஆவியின் வல்லமை நிறைவாய் தாரும். உமது சிலுவை அன்பை இந்த உலக மக்களுக்கு அறிவித்து அதன் மூலமாக உம்மை சாட்சிப்படுத்த என்னையே இழக்க அருள் தாரும். இன்று உம்மை விட்டு பிரிந்த ஒவ்வொரு ஆன்மாக்களுக்காக நாங்கள் மனதுருகி மன்றாடுகிறோம். ஆண்டவரே, விசுவாசம் என்னும் கப்பல் உடைந்து போகாதபடி எங்களை பலப்படுத்தவும், உமது தூய ஆவியின் வல்லமை இந்த வருகிற தலைமுறை அனைவருக்கும் மாந்தர் யாவர் மேலும் இறுதி நாளிலே ஆவியை பொழிவேன் என்று எங்களுக்கு வாக்குத்தத்தம் கொடுத்தவரே, இந்த நாளிலே இளம் தலைமுறையினர் மீதும் முதியவர்கள் மீதும் எல்லார் மீதும் உமது ஆவியின் வல்லமை நிறைவாய் பொழியப்படவும், உமது உண்மையான அன்புக்கு இந்த உலகத்திற்கு சாட்சியாய் வாழவும் எங்கள் ஒவ்வொருவரையும் பலப்படுத்துவீராக. பாதை தடுமாறி செல்லுகிற ஒவ்வொரு பிள்ளைகளையும் இன்று சந்தித்தருளும். அவர்களை மீண்டும் எங்கள் வாழ்வுக்கு அழைத்து வாரும். தனிமையிலும் வெறுமையிலும் இருக்கிற உமது அன்பு பிள்ளைகள் இன்று சந்திக்கப்படுவார்களாக. பிள்ளைகளின் எதிர்காலத்தை குறித்து பயத்தோடு நடுக்கத்தோடு இருக்கிற உமது பெற்றோரினுடைய உள்ளத்தை பலப்படுத்துவீராக. அவர்களுடைய கடமைகளை நிறைவேற்ற விண்ணக ஆசீர் அவர்கள் மீது இருப்பதாக. சுப காரியங்களுக்காகவும் குழந்தை பாக்கியத்திற்காகவும் மன்றாடி ஜெபிக்கிற உமது பிள்ளைகள் இன்று ஜெபங்கள் கேட்கப்பட வேண்டும் என்று நம்பிக்கையோடும் இடத்தில் மன்றாடுகிறோம். நீவீர் தாமே எங்கள் வாழ்வின் தேவைகள் அனைத்திலும் மீட்பராக இருந்து எங்களை வழிநடத்த வேண்டும் என்று எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆமேன். எல்லாம் வல்ல இறைவன், தந்தை, மகன், தூய ஆவியானவர் உங்கள் அனைவரையும் நிறைவாக ஆசீர்வதித்து புனிதப்படுத்தி வழிநடத்துவாராக. ஆமேன். இயேசுவுக்கே புகழ், இயேசுவுக்கே நன்றி. மரியே வாழ்க. இயேசுவின் இரத்தம் ஜெயம்.